ஒரு 37 பாட்டு நம்ம பார்த்து ஞாபகம். 37 நிறைவுங்க ஐயா. 37 நிறைஞ்சிருக்கா மறைக்கலாம் நான் பார்ப்பேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாறுமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தும்பலம் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய என்னுடைய மாணவ செல்வர் ரமணாயா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணவ செல்வங்களாக விளங்கி 12 திருமுறைகள், சாத்திரங்கள், புராணங்கள் இவற்றையெல்லாம் முறையாக ஆர்வத்தோடும் ஆழத்தோடும் கற்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கம். திருவிளையாட புராணத்திலே வரகணனுக்கு சிவலோகம் காட்டியது என்பதை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அதை புராணங்கள் எப்படி சொல்லுகின்றன என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். 37 பாடல் முடிந்தது. நந்திதேவர் வரகுணனுக்கு சிவலோகத்தை காட்டுகிறார் என்றுதான் அந்த செய்தி வருகிறது. அது என்ன 37 பாட்டு படிச்சிட்டோம். அதாவது சிவலோகத்திலே கூட 5 புலன்களுக்கும் விருந்தாக, அப்புறம் உண்டி, நல்ல சாப்பாடு, 4 வகை உண்டி, வீணை வாசிக்கின்ற இசை கோவைகள், இசைக்கோலங்கள், சந்தனம், செம்பொன், ஆரம், இதெல்லாம் இருக்கிற வாசனை பொருள்கள், வாசனா திரவியங்கள் எல்லாம் இருக்கின்ற சித்திரப்பாவை ஒத்த மகளிர் இங்கே இருக்கிறார்கள் சிவலோகத்திலே. தேவலோகம் மட்டுமல்ல, சிவலோகத்திலும் அப்படி இருந்து கொண்டு நடனாஞ்சலியை பெருமானுக்கு செலுத்துகிறார்கள் என்று 37 பாடல் நாம் படித்தோம். இனி 38வது. படர்ந்த வார்சடை உருத்திரர் பனைத்து இருமாந்த வடங்கொள் பூன்முலை உருத்திர மகளிரோடு அமரும் இடங்கொள் மாளிகை பந்தியும் இகழ்விளை துன்பம் கடந்த செல்வமும் கவலையில் போகமும் காட்டி. உருத்திரகணத்தை சொல்றார். நீண்ட சடையுடைய உருத்திரர்கள், அவரோடு இருக்கிற உருத்திர மகளிர்கள், அவருடைய மனைவிமார்கள் உருத்திர மகளிர்கள் எல்லோரும் அங்கே பொருந்தி இருக்கிற மாளிகை அங்கே இருக்கிறது. வரிசை வரிசையாக, பந்தினா வரிசை. உருத்திர மகளிர்கள் எல்லாம் உருத்திரோடு கலந்திருக்கின்ற மகிழ்கின்ற மாளிகை வரிசை அங்கே இருக்கிறது. அப்புறம் ஒன்று சொல்லுகிறார், இகல் விளை துன்பம், மற்ற பகையால் வருகின்ற துன்பம் அங்கே இல்லை, அதை கடந்த செல்வம். உலக வாழ்க்கையிலே பகை இருக்கும், இன்பம் இருந்தாலும் அது துன்பம் கலந்த இன்பம். எனவே பகை நமக்கு இருக்கலாம், ஆனால் சிவலோகத்திலே பகை கிடையாது. எப்படி பெருமான் பகை தீர வைத்த பண்பன், பாம்பையும் மதியையும் பகை தீர வைத்த பண்பா என்று அப்பர் பெருமான் போற்றுகிறார். பெருமானுடைய சடையிலே பிறையும் இருக்கிறது, பாம்பும் இருக்கிறது, கையிலே நெருப்பும் இருக்கிறது, கங்கையும் இருக்கிறது தலையிலே. இப்படி எல்லாவற்றையும் முரணாக வைத்திருந்தாலும் அவையெல்லாம் பகை நீங்கி இருப்பது. பெருமானுடைய சிவலோகத்திலும் அப்படித்தான் இருக்கும், பகை நீங்கி இருக்கிற. எந்த பகை? மிகல் என்றால் மனசுக்குள்ள பகை, வெளிப்படையான பகை புறப்பகை. அது மூஞ்சை சுழிக்கிறது, வாய் இதழ் அதுக்குதல், இதெல்லாம் புறப்பகை. ஆனால் அதையெல்லாம் வெளியே காட்டாமல் உள்ளேயே வச்சுக்கிறாங்களே சில பேர், அது இன்னும் மோசமானது. உள்பகை என்றார் வள்ளுவர். ஏழ்பகவன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடுன்றார். எள்ளுடைய பிளவு இருக்குது, அதுபோல ஒரு சின்ன பகையா இருந்தாலும் கூட அது மோசம், கெடுத்து விடும் என்றார். அதனால் சிவலோகத்தில் உட்பகை கிடையாது, இகல் பகை கிடையாது, அதனால் விளைகின்ற துன்பம் கிடையாது. கவலையில்லாத போகம், கவலையில்லாத ஒரு நிலை, அது இங்கே கிடையாது. உலகத்துல இன்ப துன்பம் கலந்துதான். அதனால்தான் அதை பிரித்து சொல்கிறார் அப்பர் பெருமான். நான் பெருமானுக்கு அடிமையா ஆனவுடனே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்றார் இல்லையா? அந்த இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்பது பெருமானுக்கு
அடிமையா போனாதான் வரும். பெருமானுடைய அடியாராக இல்லை என்றால் அவளுக்கு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அது ஒரு சமாதானத்துக்கு தான் சொல்லுகிறோம். இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு. துன்பம் தான் நமக்கு உலக வாழ்க்கை, துன்பம் தான். இன்பமாக இருந்தாலும் கூட அதுவும் பின்னாலே துன்பத்தை விளைக்கும் அல்லவா? எனவே இன்பம் என்பது முழுமையாக உலகத்திலே கிடையாது. புறநானூற்றிலே இன்னாதம்மை உலகம் என்றார். இந்த உலகம் துன்பமானது என்றார். இன்னாதம்மை உலகம். அவிநாசிக்கு செல்லுகின்ற சுந்தர பெருமான் ஒரு வீட்டிலே மங்கள இசை மகிழ்ச்சியா இருக்குது, பக்கத்துல இன்னொரு வீட்டிலே துன்பக்குரல் அவலக்குரல் கேட்குதே, என்னன்னு கேட்கிறார். புறநானூற்றில் இப்படியே ஒரு பாட்டு இருக்குது. ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப. ஒரு பக்கத்திலே நெய்தல் பறை என்றால் சாப்பறை, அமங்கலப்பறை கேட்கிறது. இன்னொரு வீட்டிலே மங்கள உழவு, உழவோசை கேட்கிறது, மங்கள இசை கேட்கிறதே. இந்த இரண்டும் இருக்கிறது அல்லவா? புணர்ந்தோர் பூபணி அணிய பிரிந்தோர் புறம்பை தனிமைகளை வருந்துகிறார்கள். இது உலக இயற்கை என்றார். எனவே உலக இயற்கையிலே இன்பம் கிடையாது, இன்பம் போல துன்பம். ஆனால் சிவலோகத்தில் அது இல்லை என்றார். மற்ற உலகங்கள் எல்லாம் இருக்கிற செல்வத்திலே பகை இருக்கும், துன்பம் இருக்கும், கவலையான போகம் இருக்கும். ஆனால் இங்க அதெல்லாம் இல்லை என்று உருத்திர மகளிரோடு அமரும்னா விரும்புகின்ற அர்த்தம், மகிழ்கின்ற. இடங்கொள் மாளிகை பந்தியும் இகல் விளை துன்பம் கடந்த செல்வமும் கவலையில் போகமும் காட்டினார். அப்புறம் என்ன காட்டுறார் நந்தி தேவர்? முண்டகாசனன் பதம் இது, மூவல கலந்த தண்டுழாயவன் புறம் இது, தனிமுதல் வடிவம் கொண்டு வீரசால் உருந்திரர் கோப்பதி என்ன, எண் திசாமுகம் காவலர் உறவிடம் இவை. முண்டகாசன் என்றால், முண்டகம் என்றால் தாமரை. தாமரையை ஆசனமாக கொண்டிருக்கின்ற அயன் பிரம்மன், அவன் பிரம்மலோகம் சத்தியலோகம் இதுதான். மூவலகலந்தானே தந்துழாயவன், துழா என்றால் துளசி மாலை, துளசி மாலை அணிந்திருக்கின்ற திருமால், அவருடைய உலகம் இதுதான். செங்கன்மால் உலகம் இதுதான் வைகுந்தம். தனி முதல் வடிவம் கொண்டு வீரசால் உருத்திரருக்கோ, உருத்திரலே சிறந்தவர்கள் இருக்கின்ற இடமெல்லாம் இங்கேதான் இருக்கிறது என்று, என் திசாமுகம் 8 திசையிலே இருக்கிற காவலர் இருக்கின்ற இடமெல்லாம் இதுதான் என்று அயன் உரைகின்ற சத்தியலோகம், திருமால் உரைகின்ற செங்கன்மால் உலகம் என்கின்ற வைகுந்தம், சிவன் உருவத்தை பெற்ற உருத்தர்கள் வாழ்கின்ற உருத்திரலோகம், அப்புறம் 8 திக்கும் இருக்கின்ற திசைக்காவல் இருக்கின்ற இடம், இவற்றையெல்லாம் நந்தி தேவர் காட்டுகின்றார். யாருக்கு? பாண்டியனுக்கு வரகுண பாண்டியனுக்கு காட்டுகிறார். புலரும் முன் புனலாடி நீராடி நம் புனிதன் இலகும் ஆலயம் விளங்கி நந்தனப்பணி இயற்றி மலர் கொய்து ஆய்ந்தரர் தொடுத்தான் புகழ் செவி மடுத்து இவ்வுலகவாணராய் போகமுற்று உரைகுவர் இவர்கான். சரி மார்க்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் சிவலோகத்திலே இருக்கிறார்கள். விடிவதற்கு முன்னாலேயே நீராடுகிறார்கள். புலரும் முன் நீராடி. அப்புறம் பெருமான் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகினர். பெரும்புலர் காலை, புலர்காலையிலே மூழ்க வேண்டும். புலர்வதன்மன் அழகிட்டு மெழுக்குமிட்டுன்றார் இல்லையா? அதுபோல பெரும்புலரிலே எழுந்து புனலாடுகிறார்கள், நீராடுகிறார்கள். புனலாடி நீராடி என்றார். பாட்டு ரொம்ப அழகா பாடுறார். புனலாடி என்பது நீராடுதல், குளிக்கிறது. நீராடி என்பது திருநீர் பூசுதல். அந்த நீர் வள்ளி நீரா போடுறார். நீராடி என்றால் திருநீர் பூசுதல். நீராடுகிறார்கள், அப்புறம் நீராடுகிறார்கள், திருநீர் அணிகிறார்கள். நம் புரிதல் இலகும் ஆலயம் விளக்குகிறார்கள். திரு அழகிட்டு, திருக்கோயில் அழகிட்டு மெழுக்கிடுகிறார்கள். நந்தனப்பணி, திரு நந்தனப்பணியிலே மலர் கொய்து ஆய்ந்து தொடுக்கிறார்கள். பள்ளித்தாமம் எல்லாம் தொடுக்கிற மாலையாக தொடுக்கிறார்கள். ஆய்ந்தனர் தொடுத்து புகழ் செவி மடுத்து பெருமானுடைய புகழையெல்லாம் கேட்கிறார்கள். சரியை தொண்டு செய்கிற பொழுதே பெருமானுடைய புகழையெல்லாம் கேட்கிறார்கள். கேட்டு இந்த உலகத்தை வாழ்கிறார்கள். போகமுற்று இன்பமுற்று வாழ்கிறார்கள் சரியாளர்கள். அப்ப சரியை தொண்டு செய்து அங்கே வாழ்கிறார்கள். அடுத்த பாட்ட கிரியை தொண்டு. தூயராகி ஐஞ்சுத்தி செய்து அகம்புறம் இரண்டின் நேயராய் விதி நெறியினால்
முகமன் ஈரெட்டால் காயம் வாய் மனம் ஒருமையால் அர்ச்சித்து கடவுள் ஆயனார் அருகு உரைபதம் என்றால் சாமீபம். அங்கே போகம் சிவலோகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் சரியாளர்கள். கிரியாளர் அருகு உரைகிறார்கள் என்றால் சாமீபமாக இருக்கிறார்கள். அருகுரை பதம் நன்னினார். இவர் கிரியை தொண்டு செய்தவர்கள் எல்லாம் பெருமானுடைய சாமீப நிலை அடைகிறார்கள். தூயராகி மனம் தூயராக எந்த விதமான குற்றமும் இல்லாமல் 5 சுத்தி சொல்றார். பூஜை செய்கிற போது 5 சுத்தி நம்ம சொல்றோம். எழுதியிருக்கிறார் இந்த உரையாசிரியர் நம்முடைய திருவிளையாடு புராணத்துக்கு எழுதுகின்ற நாம வெங்கடசாமி நாட்டார். அவர் 5 சுத்திக்கு ஒரு வேறு பொருள் சொல்றார். முதல்ல பூத சுத்தி, அவர் ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, இலிங்க சுத்தின்றார். அது அப்படியே சொல்லிடுறார். 5 சுத்திகளை அப்படியே சொல்லிடுறார். ஆனா விளக்கம் தான் வேறு மாதிரி தரார். பூத சுத்தியாவது தத்துவங்களை சடம் என்று அறிதல். நமக்கு வாய்த்த தத்துவம் எல்லாம் சடம் என்று அறிவதுதான் பூத சுத்தின்றார். நாம் என்ன சொல்றோம்? பூஜைக்கு போவதற்கு முன்னாலே உட்கார்ல ஆசனத்தில் உட்கார்ந்த உடனே பூதம் என்ற 5 பூதங்கள், இந்த 5 பூத கலப்பால் இருக்கின்ற உடம்பு, இதை மந்திரத்தினாலே சுத்தி செய்யணும், அங்கநியாசம் செய்து சுத்தி செய்யணும் நாம சொல்றோம். அப்படி ஒரு கருத்து இருக்குது. இவர் என்ன பண்ணார்? தத்துவங்கள் எல்லாம் சடம் என்று அறிந்தால் அது பூத சுத்தின்றார். அவருடைய கருத்து. அப்படி அந்த கருத்தை வைத்துக் கொள்ளும். ஆன்ம சுத்தி என்னென்றால் அவ்வாறு அறிதல் ஆன்ம போலத்தால் என்று திருவருளால் என்று உணர்தல். அதாவது தசகாரியத்தில் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. பூதங்களை எல்லாம் சடம் என்று உணர்வது நம்முடைய அறிவால் அல்ல, பெருமானுடைய அறிவால் திருவருளால் நாம் உணர்கின்றோம் என்பதுதான் ஆன்ம சுத்தி. அதாவது தத்துவ சுத்தி ஆன்ம சுத்தி எல்லாம் சொல்றோமே, அது மாதிரி சொல்றாரு. அப்புறம் அதாவது ஆன்மா அறிவித்தால் அன்றி திரவிய சுத்தி எது? ஆன்மா அறிவித்தால் என்று அறியாதென உணர்ந்து கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறியும் 5 புலன்களும் திருவருள் என்று உணர்தல். 5 புலன்களுக்கும் பெருமான் திருவருளாலே இன்பம் தருகிறான் என்று உணர்ந்தால் அது திரவிய சுத்தி. நாம் என்ன சொல்றோம்? பூசைக்கு கொண்டு வருகின்ற தண்ணீர், பூக்கள், பால், தயிர் இவற்றையெல்லாம் மந்திரத்தினாலே சுத்தி செய்யணுன்றோம் நாம். இவர் வேற சொல்றார். அப்புறம் மந்திர சுத்தி என்றால் திரு 5 எழுத்தை முறைப்படி மாறி உச்சரித்து அதன் உண்மையை உணர்தல். சூல பஞ்சாட்சரம் சொன்னா அதுக்கு என்ன பொருள்? சூக்கு பஞ்சாட்சரம் என்றால் அதுக்கு என்ன பொருள்? காரண பஞ்சாட்சரத்துக்கு என்ன பொருள் என்று 5 எழுத்தை பொருள் நோக்கி உணர்ந்து உச்சரித்தால் அது மந்திர சுத்தி என்றும், இலிங்க சுத்தி என்றால் பதியாகிய சிவம் பசுபாசங்களில் பிரிவின்றி நின்று அவற்றை சேட்டிப்பிக்கும் தன்மை. சேட்டிப்பிக்கும் என்றால் இயக்குகின்ற, அந்த இயக்குகின்ற தன்மையை உணர்ந்து அந்த சிவம் இந்த இலிங்கத்திலும் எழுந்தளிக்கின்றது உணர்தல். பெருமான் எல்லாவற்றையும் இயக்குகிறான், அந்த பெருமான் இந்த இலிங்கத்திலையும் எழுந்தளிக்கின்றான் என்று உணர்தல், அது இலிங்க சுத்தி என்றாங்க. இப்படி 5 சுத்திக்கும் ஒரு புதிய பொருளை இவர் சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். நாம சொல்வது முதல்ல பூத சுத்தி என்றால் உடம்பை பஞ்சபூத கலப்பா இருப்பதாலே உடம்பை சுத்தி செய்து விடுகிறோம். தூய உடம்பாக அருள் உடம்பாக மாற்றுகிறோம். சூல உடம்பாக இருக்கிற மாயாகாரிய உடம்பை அருள் உடம்பாக மாற்றுகிறோம். ஆன்ம சுத்தி என்று வருது இல்லையா, அது தனியா ஒரு ஆன்ம சுத்தி அப்படின்ற. ஆன்மா சடமாக தத்துவங்களை அறிதல் இவர் எழுதுறார். நாம ஆன்ம சுத்தி அங்க சொல்றது கிடையாது. பூத சுத்தி, தான சுத்தி. தானம் என்றால் இடம் அர்த்தம். பூஜை செய்கின்ற இடத்தை சுத்தி செய்தல் என்றால் மந்திரங்களாலே சுத்தி செய்தல், அது தான சுத்தி. ஸ்தானம் எடுத்து தானம்னு வரும். இங்க அவர் ஆன்ம சுத்தின்னு சொல்லிட்டார். அப்புறம் திரவிய சுத்தி நாம சொல்றதுதான். இப்ப சொன்ன இல்லையா, பூஜைக்குரிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து மந்திரங்களாலே அதை சுத்தி செய்தல். அப்புறம் இலிங்க சுத்தி என்றால் நாம் வணங்குகின்ற பெருமானை ஆவாகித்து அந்த பெருமானுக்கு மந்திரத்தினாலே அங்கநியாசம் செய்தால் அது இலிங்க சுத்தி. ஞாபகமாக இருக்கிற ஒருவன் இங்கே இருக்கிறான், நம்முடைய இலிங்கத்திலே இருக்கிறான் என்று எண்ணி வழிபாடு செய்யறோம் இல்லையா, அது இலிங்க சுத்தி தான். மந்திர சுத்திக்கு இவர் என்ன சொன்னார் பாருங்க.
மந்திர சுத்தியாவது 5 எழுத்தை முறைப்படி உச்சரிக்கணும் என்று அவர் சொல்லிட்டார். நாம் அப்படி சொல்றது இல்லை. மந்திர சுத்தி என்றால் மந்திரங்களை தப்பில்லாமல் உச்சரிக்கணும். தவறில்லாமல் உச்சரித்தால் அது மந்திர சுத்தி. இன்னொன்று சொல்லுவாங்க, எந்தெந்த தெய்வங்களுக்கு அந்த மந்திரமோ அந்த மந்திரத்தை சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. கணபதிக்குள்ள மந்திரத்தை முருகனுக்கு சொல்லக்கூடாது. முருகனுக்கு சொல்லப்படுகின்ற அந்த பீஜாட்சரத்தோடு சேர்ந்த மந்திரத்தை கணபதிக்கு சொல்லக்கூடாது. அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த பீஜாட்சரம் இருக்கிறது. அந்த பீஜாட்சரத்தோடு மந்திரங்களை சொல்லி தோத்திரங்களை சொல்லணும். மந்திரங்களை சொன்னாலும் சரி, தோத்திரங்களை சொன்னாலும் சரி. இப்ப வடமொழியில மந்திரங்கள் சொல்றாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்க, மந்திர வழிபாடு இருந்தா அது வடமொழி, தோத்திரம் இருந்தா நீங்க தமிழ்ல பாடிங்க அப்படின்றாங்க. அப்படி அல்ல. தமிழிலும் மந்திரங்கள் உண்டு. தமிழ் மந்திரங்களாலே நாம் சொன்னால் அது மந்திர சுத்தி. அது பெருமானுக்குரிய சுத்தி. அது அவருக்காக சொல்ல வேண்டும். அது மந்திர சுத்தியாக இருக்கும். வேறு மந்திரங்களை சொல்லக்கூடாது வேறு தெய்வங்களுக்கு என்று நாம சொல்றோம். அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். இப்படி இலிங்கத்திலே எழுந்திருக்க உணர்ந்தால் சரியை புறத்தொண்டு, கிரியை புறம் அகம் இரண்டுக்கும் உள்ள தொண்டு. ஆதலால் அகம்புறம் இரண்டு நேயராய். பாட்டில் அகம்புறம் என்று இரண்டும் நேயராய். அகத்துக்கும் அன்பு, அகத்திலும் அன்பு, புறத்திலும் அன்பு. செயலாலே அன்பு காட்டுறார். அர்ச்சனை செய்தல், அபிஷேகம் செய்தல், ஆராதித்தல், இதெல்லாம் புறத்திலே செய்து உள்ளத்திலே அன்பு வைத்துக் கொண்டிருத்தல் என்று சொல்றார். அப்படி நேயனா இருந்தால் அது ஈரட்டு, முகமன் ஈரட்டு. உபச்சாரம். உபச்சாரம் என்ற சொல்லுக்கு அழகான தமிழ் முகம் என்றார். முகமன் ஈரட்டு என்றால் 16. ஈரட்டு 16 உபச்சாரங்கள், சோடச உபச்சாரங்கள் செய்ய வேண்டும். செய்து காயம் வாய் மனம், மனமொழி மெய், அந்த மனமொழி மெய்களால் ஒருவையாக எண்ண வேண்டும். எண்ணினால் அது புத்திர மார்க்கம். முன்ன சொன்னது தாச மார்க்கம். முதல்ல சொன்னது சரியை தாச மார்க்கம். பூஜை செய்வது புத்திர மார்க்கம். எனவே புத்திரமாக்கிய நெறில் என்றால் சாமியும் பெறலாம். அப்படி இருக்கிறவங்க இருக்கிறார் என்று சாலோக நிலையில் இருக்கின்றவரையும் காட்டுகின்றார் நந்தி தேவர். சாமி நிலையில் இருக்கின்றவரையும் காட்டுகிறார். அப்புறம் கிளர்ந்த காலினால், கால்னா காற்று, கிளர்ந்த காலினால் அங்கியை நிமிர்த்து மேல் கிடைத்து வளர்ந்த பிங்களை இடைநடு வழி உகும் மதியின் விளைந்த இன்னமுது உண்டு. நம் விடையவன் வடிவம் குழந்து குழந்தலில் குறித்து அவன் உருக்கொண்டவர் இவர்கான். அதாவது யோக மார்க்கம் சொல்றார். யோக மார்க்கத்தில் மூலாதாரத்தில் இருக்கிற காற்றை அப்படியே நிவர்த்தணும், மேலே ஏற்ற வேண்டும். இடைப்பிங்களை இல வழியாக போன்று அவர் நடுநாடி வழியாக போகணும். இடைப்பிங்களை வழியாக வருகின்ற காற்றை நடுநாடி வழியாக செலுத்தும். செலுத்தினால் சந்திரமண்டலத்துக்கு போகும். சந்திரமண்டலத்திலே ஒரு இன்பம் இருக்கும் அல்லவா, அந்த இன்னமுதை உண்டு, அமிர்தத்தை உண்டு. மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எது கடினு சித்தர்கள் பாடுறாங்க இல்லையா, அதுபோல மேலே இருக்கின்ற அமுதத்தை, சந்திரமண்டலத்தில் இருக்கிற அமுதத்தை உண்டிருப்பார்கள். விடையவன் வடிவம் என்றால் பெருமானுடைய வடிவத்தை சாரூபம் பெற்றிருப்பார்கள். அவர்கள் எங்கே என்றால் வடிவம் குளந்தனில் குறித்து என்றார். அந்த குளம் என்பது திருவுந்தியிலே இருந்து திருவுருவத்தினை, குளம் என்பது புருவ நெடு, புருவ மத்தியிலே தியானிக்க வேண்டும். குளந்தனில் குறித்து அவன் உரு, பெருமானுடைய உருவத்தை புருவ மத்தியிலே தியானித்தால் அவன் உருக்கொண்டவர், சாரூபம் பெற்றவர்கள், அவன் வடிவத்தை அடைவார்கள் என்று யோக மார்க்கத்திலே மூலாதாரத்தில் இருக்கிற அங்கியை, நெருப்பை நடுநாடி வழியாக சென்று புருவ நடுவிலே தியானிப்பது அந்த யோக நெறி. அதை அடைந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், சாரூபர்கள் இருக்கிறார்கள். அது யோக மார்க்கத்தினர். அடுத்து முக்கண் நாயகன் பொருட்டியற வேள்விகள் முடித்து தொக்க வேதியர் இவர் புரட்சாலை இத்தொடக்கம் தக்க பேரறம் புகழ் பயந்தமை நன்கு மதிக்கும் பொக்கம் மாறிய நிராசையால் புரிந்தவர் இவர்கான். இது முக்கியமான விஷயத்தை சொல்றார். இவங்கெல்லாம் யார் என்றால் முக்கண் நாயகன் பொருட்டு வேள்வி செய்தார்கள். வேள்வி செய்கின்றலாம் வேத நெறியிலே பல தெய்வங்களை வணங்குறவன். அவங்களுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. சிவலோகத்துல பெருமானை எண்ணி சிவவேள்வி செய்தால் அவர்கள் எல்லாம் சிவலோகத்தில் இருப்பார்கள். முக்கண் நாயகன் பெருமான்.
அவன் பொருட்டு வேள்வி செய்து முடித்தார்கள் அல்லவா தொக்க வேதியர். அப்படி நிறைந்திருக்கிறார்கள் அந்த வேதியர்கள் எல்லாம் சிவபரம் அடைந்திருக்கிறார்கள். அந்த அந்தணர்கள் சிவவேள்வி செய்தால் சிவலோகம் அடையலாம் அந்த வேதியர்கள். அப்புறம் இன்னொன்னு சொல்றார், புனர்ச்சாலை இத்தொடக்கம் தக்க பேரம். புனர்ச்சாலை என்றால் தண்ணீர் சாலை, தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தல் போல இன்னும் பல அறங்கள், மனிதருக்காக மக்களுக்காக செய்கிற அறங்கள். அந்த அறங்களை செய்கிற பொழுது புகழ் பயன் தமை நன்கு மதிக்கும் பொக்கம் மாறிய நிராசை. புகழையும் பயனையும் கருதி செய்யாமல் அதையெல்லாம் நீங்கி நிராசையோடு எனக்கு புகழ் வேண்டாம், இந்த அறத்தினுடைய பயன் வேண்டாம் என்று நிஷ்காமியமாக செய்தால் அவளெல்லாம் சிவலோகத்திற்கு செல்வார்கள். அறங்களைத்தான் செய்கிறீங்க, அறங்களை செய்கிற பொழுது அந்த பயன் எனக்கு. புறநானூற்றில் இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்று ஒரு வரி வரும். ஆய் அண்டில் என்று வள்ளல் என்ன பண்ணுவானா, இந்த பிறவில அறம் செய்தால் அடுத்த பிறகு பயன் தரும் என்று அப்படி எண்ண மாட்டான். அது வாணிகம்ன்றான், அது வியாபாரம் போல. இந்த பிறவில நான் செய்கிறேன், அடுத்த பிறவில எனக்கு பயன்தா என்று சொன்னால் அது வாணிகம். அதனால என்ன சொல்றார் புறநானூற்றில், இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன். அப்ப அறத்திற்கு பயன் சொல்ல எதிர்பார்க்காமல் செய்கின்ற அது தவம். பெருமானுக்கு அர்ப்பணம் செய்து சிவார்ப்பணமாக தவம் செய்த அறம் செய்தால் அது தவமாக மாறும், அவள் எல்லாம் சிவலோகம் அடைவார்கள் என்று வேள்வி செய்கின்ற அந்தணர்கள் அறம் செய்கிற பொழுது பொது அறமாக செய்யாமல் சிறப்பறமாக பயன் கருதாமல் செய்தால் அவளெல்லாம் சிவனுலகத்திலே வாழ்வார்கள். அப்புறம் மறையின் ஆற்றினால் தந்திர மரபினால் மெய்யில் நிறையும் நீற்றினர் நிராமையில் நிறுத்தனை தொழுது நிறுத்தன் ஐந்தெழுத்தும் அறையும் நாவினர் பக்தராய் புகழ் கேட்கும் முறையினால் இவர் வினைவலை முறுக்கினார் கண்டாய். அவங்களாம் மற்றவங்களாம் யாருன்ற மறையின் ஆற்றுன வேதம், வேத நெறியிலே புகுந்து சிவனை வணங்கியவர்கள். தந்திர மரபு என்றால் ஆகம நெறியிலே சிவனை வணங்கியவர்கள். இப்பெல்லாம் உடம்பிலே திருநீர் பூசி இருக்கிறார்கள். மெய்யில் நிறையும் நீற்றினர், நிறைய மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனி. அப்புறம் நிராமயன் என்றால் நோயற்றவன். நோயிலிருந்து நீங்க என்ன நோயற்றவனா இருக்கின்ற பெருமான், அவனுக்கு எந்த நோய் கிடையாது, எது பிறவி என்ற நோய் கிடையாது. நமக்கெல்லாம் பிறவி என்ற நோய் உண்டு, அவனுக்கு நோய் என்று கிடையாது. நோயற்றவனாய் கூத்தப்பிரானது திரு ஐந்தெழுத்தை உச்சரித்துக் கொண்டு நிறுத்தன், கூத்தப்பிரான இருக்கிறவர்கள் ஐந்தெழுத்தை அறையும் நாவினர் திருநீர் பூசுகிறார்கள். கூத்தாடுகின்ற பெருமானுடைய ஐந்தெழுத்தை ஓதுகிறார்கள். பக்தர்களாக இருக்கிறார்கள். சிறந்த பக்தர்களாக இருந்து கொண்டு அன்பராய் இறைவன் புகழ் கேட்கிற முறை, தாங்களும் மந்திரங்களை சொல்கிறார்கள். இறைவனுடைய புகழை மற்றவர்கள் சொல்ல கேட்கிறார்கள். புகழ் நாமும் செவி கேட்கின்றார் இல்லையா ஞானசம்பந்த பெருமான். ஈனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும் பாடுறவரு சாய்க்காட்டியம் பெருமானுக்கு பூ நாளும் தலை சுமப்பனர். தலையில பூ சுமக்கணும்பா பெருமானுக்காக. புகழ் நாமும் செவி கேட்ப நான் நாளும் நவீன்று ஏத்த பெறலாம் நல்வினை என்று சொல்றார் இல்லையா. அதுபோல இங்கே சிவலோகத்தில் இருக்கின்றவர்கள் நீர் பூசுகிறார்கள். சிவநாமத்தை மந்திரமாக சொல்லுகிறார்கள், ஐந்தெழுத்தை. மற்றவர்கள் சொல்லுகின்ற புகழ்களை எல்லாம் பெருமானுடைய புகழையெல்லாம் கேட்கிறார்கள். அதனால் இவர்களெல்லாம் வினை வலை முறுக்கினர். வினை இல்லை அவர்களுக்கெல்லாம், நல்வினை தீவினை என்பது எதுவும் கிடையாதவர்களுக்கெல்லாம். அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்புறம் மறைகளில் சதவுருத்திர மந்திரம் நவீன்றோர் ஸ்ரீருத்திரத்தை சொல்லுகிறார்கள். அங்கே ஸ்ரீருத்திரம் உங்களுக்கு தெரியும், திருவுருத்திரம். வேதங்களில் இருக்கிற சதவுருத்திரத்தை கூறுகிறார்கள். நிறைகள் கண்டிகை நீரணி நீரர் உத்ராட்சி அணிந்து கொண்டிருக்கிறார்கள், நீரணிந்து கொண்டிருக்கிறார்கள். யாராயினும் யாராயினும் குறி குணம் குலம் குறித்திடாது. அவர் யார், பெயர் என்ன, குலம் என்ன என்றெல்லாம் எதையும் கருதாமல் அன்பரை சிவன் என்று அறிகிறார்கள். சாதி வைத்தோ குலம் வைத்தோ அவள் அறியாமல்
பெருமானிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களே அவளெல்லாம் சிவன். அதான் நமக்கு தேவையானது. பெரிய புராணையா அவ்வளவு தூரம் பாடுறாரு. எத்தனை அடியார்கள், எல்லாம் என்ன சாதி? ஒரே சாதியா? கீழ்ச்சாதி மேல் சாதி நம்ம சொல்றோம், எல்லாவற்றையும் சொல்றாரு இல்லையா? புலையர் இருக்கிறார், மன்னான் இருக்கிறார், ஏகால் இருக்கிறார் பார்க்கிறோம், மீனவர் இருக்கிறார், எல்லாரும் எல்லா நிலையில் இருக்காங்க இல்லையா? பெரிய புராணம் அதுதானே சொல்லுகிறது. பெருமானத்தை இங்க ஒரு பாட்டு கூட இவரு எழுதுறார், இங்கதான் எழுதுறான்னு நினைக்கிறேன். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உபராது என்ற. யாராயிருந்தா எவரேனும் தாமா, யாராயிருந்தா என்ன? இலாடத்திட்ட திருநீர், நெற்றியிலே திருநீர் கண்டால், உருதாட்சத்தை கண்டால் அவர்தான் அன்பர் என்று வணங்குகிறார்கள் அல்லவா? தொழுமடியார் அந்த நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடுதலையை காணலாம். பெருமானுடைய இலிங்க உருவை யார் நெஞ்சத்திலே காணலாம் என்றால், யாராயிருந்தால் என்ன? நெற்றியிலே நீர் பூசி இருக்கிறார்கள், கழுத்திலே உருத்ராட்சம் இருக்கிறார்கள் அல்லவா என்று அவளை உகந்து அடிமையாக செய்து அவளுக்கு தேவையானவற்றை செய்கிறார்களே, அவருடைய உள்ளத்திலே பெருமான் குடிகொண்டிருக்கிறான். நான் குறி குணம் குலன் குறித்திடாது அன்பரை சிவன் என்று அறியும் அன்பினால் பிறவி வேறறுத்தவர் இவர்கான். முன்ன செய்தவர்கள் வினையை நீக்கினார்கள், இவர்கள் பிறவி வேரை கழிந்திருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது என்ற. ஆனஞ்சாடிய பரஞ்சுடர் இதை சிவஞான தானம் செய்தவர், தருப்பணம் செய்தவர், சாமகானம் செய்தவருக்கு ஆலயம் கண்டு தாபித்தோர், ஊனம் சேர் பிறப்பறுத்து வாழ் உத்தமர் இவர்கான். பிறவி யாருக்கெல்லாம் நீங்க இங்க சொல்றார் பாருங்க. ஆனஞ்சாடிய பரஞ்சுடர் பஞ்சகவியம் ஆடிய பரஞ்சோர் இருக்கிறானே பெருமான், அவருடைய சிவஞானத்தை தானம் செய்தவர்கள் என்றால், இதுபோல நூல்களை படித்தல், கற்றல், கேட்டல், உபதேசித்தல். சிவஞானத்தை உபதேசிக்கணும், உபதேசிக்கின்றவனுக்கும் பலன், கேட்கின்ற உங்களுக்கும் பலன். எனவே சிவஞானம் தானம் செய்தால் அந்த ஞானத்தை தானம் செய்யணுன்ற. சிவஞான தானம் செய்தவர், அவர் தர்ப்பணம் செய்தவர்கள், சிவார்ப்பணமாக தர்ப்பணம் செய்தவர்கள், சாமகானம் பாடியவர்கள், பெருமானுக்காக சாமகானம் பாடியவர்கள். அப்புறம் ஆலயம் கண்டு ஸ்தாபித்தோர், கோயில் கட்டுறாங்க இல்லையா, எல்லாம் பெரிய புண்ணியம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிந்தவர் பவானி தியாகராஜனை நம்ம எவ்வளோ பாராட்டணும். இப்போ நம்மளாம் உட்காந்து கொண்டு ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் பாவம் எல்லா இடங்களுக்கும் போய் ஆலயங்களை ஸ்தாபிக்கிறார், பழைய ஆலயங்களை புதுப்பிக்கிறார்னா எவ்வளவு பெரிய புண்ணியம், புண்ணிய ஆத்மா. இந்த பிறவிலே யாரும் எண்ண முடியாத ஒன்றை ரொம்ப நயமாக, அந்த காணிக்கை வாங்குறது கூட எவ்வளவு நயமா எண்ணி வாங்குறாரு. ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஏதோ 100 ரூபாய் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சொல்லி எல்லார்ட்டும் ரொம்ப இறங்கமா. சொல்லுங்கம்மா ஷாமலா, சொல்லுங்க. அழகான ஒரு, அதாவது எனக்கு அவர் சொல்லும் போது என்ன ஞாபகம்னா, வினோபாஜி இருந்தார் இல்லையா, காந்தி தத்துடைய வினோபாஜி இருந்தார். அவர் அந்த நாளாக ரொம்ப சின்ன பையன். அப்போ ஊருக்கெல்லாம் எல்லா இந்திய நாட்டில் எல்லா இடத்துக்கும் சென்று பிடியரிசி திட்டம்னு கொண்டு வந்தார். அதாவது நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி, நிறைய நிலம் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி, ஐயா அவங்களுக்கு நிலம் கொடுங்க என்று பூதான இயக்கம் சொல்லுவாங்க. பூதான இயக்கம், பூமியை தானம் செய்யுங்கன்னு இயக்கினார். அதே போல பிடியரிசி திட்டம்னா ஒவ்வொரு வீட்டில் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு தெருவா பானையை கொடுத்துருவார். அந்த பானையில் நாள்தோறும் நீங்கள் சமைக்கிற பொழுது ஒரு பிடி அரிசி அதில் போடுங்க, வாரத்துக்கு கடைசியில் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், வாங்கி ஏழைகளுக்கு நாங்கள் உதவுகிறோம் என்றெல்லாம் அப்படி செய்தார். அதனால் ஒரு நாளில் ஒரு பிடி அரிசி போடுறது யாருக்கும் கஷ்டம் கிடையாது. அது மிடில் கிளாஸ் பீப்புளாக அந்த கூட போட்டுருவாங்க. அதே போல திட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்து நம்முடைய பவானி அவர் ரொம்ப அழகாக செய்கிறார். ஆலயம் கட்டுறார் இல்லையா, எவ்வளோ பெரிய புண்ணியம் அது, அதை சொல்றாருங்க. அவர் சாமகானம் செய்தவர்க்கெல்லாம் ஆலயம் கண்டு ஸ்தாபித்தோர், ஊனம் சேர் பிறப்பறுத்தவர்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது என்று சொல்லி, சிவஞான தானம் என்றால் அபரஞானமாகிய மெய்நூல்களை சொல்லுதல், அந்த பொருளை பக்குவமுடையாருக்கெல்லாம் அறிவுறுத்துதல். தர்ப்பணம் என்றால் சிவனை கருதி மந்திர நீர், தர்ப்பணம் செய்கிற பொழுது சிவனை கருதி மந்திர நீராக இறைப்பது என்று இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்தால் பலன் என்று சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப. சிவனை அர்ச்சனை செய்பவருக்கு இசைவனை செய்வோர்ல பூஜிக்கிறார்களே,
சிவபூஜை செய்கிறார். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்க அதை செய்யணும். அவனென குறித்து அடியரை பூஜை செய்து, பெருமான் தான் அடியவர்களாம் யார் என்றால் சிவபெருமானே, அவன்தான் சிவபெருமானே என்று எண்ணி அடியரை பூஜை செய்வது செய்து 6 சுவையை இன்னமுது அருத்தி கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கின் மேலே சேர்க்கிற உண்டி 4 விதத்தில் 6 சுவை. அந்த 6 சுவை அறுசுவை உண்டி இன்னமுதாக அறுத்தினவர்கள் யாருக்கு? அடியார்களுக்கெல்லாம், சிவபூஜை செய்கின்றவர்களுக்கும் அடியார்களுக்கெல்லாம் அறுவகை சுவை செய்தால் உண்பித்தால் அதுதான் சிறந்த பணி, அடியார் பணி. அதுவே தொண்டர் பணி, அதுவே பெருமானுடைய பணி என்று தவம் என்று கருதி செய்தால் அந்த உயர்வு வரும். அப்படி செய்தவர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். அடியார்களெல்லாம் சிவம் என்று எண்ணி சிவபூஜைக்கு ஆவண செய்து, இப்ப அடியார்கள்ல பல பேர் சிவபூஜை செய்திருக்காங்க இல்லையா? இப்ப திருநீலநக்கர், நம்முடைய அறிவாள் நாயர் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் பூஜை பண்ற போது கூட அவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா? அதுபோல அந்த மனைவிமார்கள், அதுபோல சிவபூஜை செய்வதற்கு உதவி செய்கின்றவர்கள், அடியார்களுக்கெல்லாம் அறுசுவை உண்டி கொடுத்தவர்கள், இவங்களெல்லாம் சிவலோகத்திலே அடைவார்கள் என்று நந்தி தேவர் இவங்களெல்லாம் யார் யார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க, குழு குழுவாக கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்காங்க இல்லையா சிவலோகத்தில். இவங்கெல்லாம் ஏன் இப்படி வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டினார் என்று சிவலோகத்தை காட்டுகிற பொழுதே சிவலோகத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், சிவலோகம் யாருக்காருக்கு உரியது என்பதெல்லாம் நயமாக பரஞ்சோதி முனிவர் இங்கே சொல்லுகிறார் என்பதோடு இன்றைக்கு இந்த 47வது பாட்டோடு நிறுத்தி வைப்போம். அடுத்து வெள்ளிக்கிழமை நாம் மீண்டும் சந்திக்கிற பொழுது நாம் அதை சிந்திக்கலாம். அதை அதற்குள்ளா என்ன செய்து சரி பண்ணிடுறேன், என்ன வருது அவர் இப்போ நீங்கள் சரி பண்ணியிருப்பார். பெரும்பாலும் நம்ம அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம சிந்திக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நம்ம நிறைவு செய்யலாம். நாச்சார் வந்திருக்கீங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம்மா. உங்க சொல்லுங்கம்மா. ஐயா, வரகுண பாண்டியனும் சேரமான் பெருமான் நாயனாரும் 2 பேரும் ஒருத்தர் தானங்கய்யா, இல்ல வேற வேற? வேற 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 அவர் சேரன், இவர் பாண்டியர். ஓ சரிங்க சரி. சேரமான் பெருமாள் அவர் தனி. சேரமான் பெருமாள் சுந்தர காலத்துல வாழ்ந்தவர். வரகுண பாண்டியன் மாணிக்கவாச காலத்துல வாழ்ந்தவர்னு சொல்றாங்க. திருவிளையார் புராணத்தில் குறிப்பில்லை. பொதுவாக வரகுணன் 2 வரகுணன் சொல்றாங்க வரலாற்றுல. அதில் 2வது வரகுணன் கிடையாது, முதல் வரகுணன் தான். அன்பின் பெரிய அன்பின் வரகுண தேவன் மாணிக்கவாச காலத்துல வாழ்ந்தவர் அப்படின்றாங்க. அவர் வேறு, இவர் வேறு தான். சரி. திருவடி ஐயா வணங்கிக்கிறேங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப பாருங்க, அது அந்த எப்படி அந்த இது அந்த காலத்துல நடந்திருக்குது பாருங்கய்யா. அது ஒரு டைம் மிஷின் மாதிரி நந்தியம் பெருமான் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் இவங்களை எல்லாம் காமிச்சு அவங்க எல்லாம் இப்படி வந்திருக்கிறாங்கன்னா, அப்ப நம்மளுக்கும் ஏதாவது சிவலோகத்துல நம்மளுக்கும் சாமி இடம் கொடுப்பாரான்ற ஒரு ஆசையும் வருதுங்க ஐயா. இப்ப சிவஞான தானம் நீங்க கேக்குறீங்க கொள்றீங்க இல்லையா? அதெல்லாம் பெரிய தவம் தானே. ஆமாங்கய்யா, அதுக்கு என்ன பண்ணணும், நாம அதுக்கு தகுதி இருக்கா, நாம ஏதாவது தவறு செய்யறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாம் நம்ம பெருமானுடைய அடியவரா இருந்து நாம் பெருமானை எண்ணி செய்வதெல்லாம் அவர் சொல்றாங்க. ஈசனுக்கு அடியார்கள் எல்லாம் செய்கின்ற பாவம் கூட அறம்ன்றாங்க. பெருமானை எண்ணி செய்கிற பொழுது நாம் அதுக்காக பாவம் செய்யல, தவறாக ஏதாவது செய்து விட்டால் நம்மெல்லாம் அடியார் அல்லவா, எனவே செய்வினை தீண்டப்பெறான்ற அப்படிதான் வச்சுக்கணும். நமக்கு அந்த சந்தேகம் சொல்றாரு. சந்தேகப்படாதீங்க ஏன் சொல்றாரு? இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்குமா, நமக்கு இந்த பிறவி கிடைக்குமான்னு அது என்னவே வேண்டாம். சாத்திரங்கள்ல ஒரே ஜனனம் தான், ஒரு பிறவிலேயே உங்களுக்கு வீடு பேருன்னு பாடுறாங்க. சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்து ஜனனம் ஒன்றிலே முத்தி தருகிறான்ற. அதனால அதெல்லாம் நம்ம சந்தேகப்பட வேண்டாம். இந்த புராணங்கள் எல்லாம் ஏன் சொல்றாங்க, சிவலோகம் என்றால் அங்க எப்படி இருக்கிறார்கள், யாரெல்லாம் போயிருக்கிறாங்கன்னா அதுவரை நாம செய்தால் நமக்கும் சிவலோகம் இடம் தரும். சாலோக சாமீப சாருவம், அப்புறம் சாகித்யம் கிடைக்கும். அது சந்தேகம் கிடையாது. சரிங்க. ஆமா ஆமா ஐயா. குமாரமா சொல்லுமா. ஐயா, இப்போ நம்ம ஒருத்தருக்கு எந்த கெடுதலும் செய்யலைங்கய்யா, அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோங்கய்யா. ஆனா அவங்க நம்ம தான் அந்த கெடுதல் நம்மளாலதான் நடக்குது, நம்ம தான் ஏதோ தப்பா சொல்லித்தரோம் ஏதோ அப்படின்னு நம்மள தப்பா புரிஞ்சுட்டு அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா அது நமக்கு வினையாங்கயா. ஆனா நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லை. நம்ம வினை கிடையாது. நம்ம செய்யாதவர்களுக்கு அவங்க எண்ணினால் வினை கிடையாது.
இல்ல நம்மள நினைச்சு அவங்க இவங்கனாலதான் அவங்க வருத்தப்படும் போது அந்த வினை நம்மள பாதிக்குங்களா? இல்லைன்ற நம்ம கிடையாதுன்ற. அவங்க நம்ம தவறா புரிஞ்சிட்டாங்க. அந்த தவறா புரிந்து கொண்டு செய்யறதுக்கெல்லாம் நமக்கு வினை கிடையாது. நீங்க ஏதாவது உண்மையா செய்திருந்தால் தான் வினை. அதனால வருத்தப்படுகிறார்கள், நம்ம மேல வருத்தம். அவங்ககிட்ட நீங்க தெளிவா சொல்லலாம், நான் இந்த மாதிரி செய்யல என்று சொல்லலாம். நீங்க அது கூட நமக்கு தேவையில்லை. நாம பாட்டு நம்முடைய வேலையை பார்க்கணும். காலப்போக்கில் பெருமான் அவளுக்கு உணர்த்துவான். அதனால அதெல்லாம் நமக்கு வினை கிடையாது. அடுத்தவர்கள் செய்கின்ற நம்ம எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு வினை கிடையாது. நன்றிங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன், இப்படியெல்லாம் தவறா எண்ணுகிறார்களே என்று நீங்க 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 வருத்தப்பட்டால் அது வினை. நான் சொல்றது புரியுதா? என்னடா நாம ஒண்ணுமே செய்யல, நம்ம நல்லதான் இருக்கிறோம், நல்லவரா இருக்கோம், நம்ம பத்தி தப்பா நினைக்கிறாங்களே என்று நம்முடைய நல்ல குணத்தை அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் வருந்தினால் அது உங்களுக்கு வினை. நாம அவங்க எண்ணி போறாங்க, பின்னால பெருமாள் அதை பார்த்துக் கொள்வான் என்று விட்டு விட்டால் நமக்கு வினை இல்லை. ஓ, நமக்கே வினைங்கிறீங்களாங்கய்யா? நான் எவ்வளவு நல்லவன், என்ன போய் இப்படி நன்றி வா என்று போய் நீங்க அவங்ககிட்ட விளக்க போனீங்கன்னா, அதை யாரோ யார் ரஜினிஷாயர் ஒரு சாமியார் சொன்னார், உண்மை என்பதை நீ விளக்க போகாதே, உண்மையை விளக்க போனா அது பொய்யா போயிடுன்றார். உண்மையை அப்படியே விட்டுடு, நீ பொய்யா விளக்குறத. அதுதான் நம்ம மகாபாரதம் சொல்லுவாங்க. துரியோதனனுடைய அவன் அந்த புறத்துல கர்ணனும் துரியோதனனையும் பானுபதியும் சொக்கட்டம் ஆடுறாங்க. அந்த புறத்திலே போய் அவனுடைய மனைவியோடு சொக்கட்டம் ஆடுகின்ற அளவுக்கு கர்ணனுக்கு உரிமை கொடுத்திருக்கிறான் நட்பினாலே துரியோதனன். 2 பேரும் உட்கார்ந்து ஆடுற பொழுது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். தோற்கிற நிலை வருகின்றது பானுபதிக்கு. அந்த நேரத்துக்கு பின்னாலே கர்ணன் முதுக காட்டி உட்கார்ந்து இருக்கிறான். கர்ணனுடைய முதுகு பக்கத்துல வாயில் இருக்குது, அரண்மனை வாயில், அந்த புற வாயில். அந்த வழியாக துரியோதனன் வரான். துரியோதனன் வருவதை பார்க்கிறாள் பானுமதி. கணவன் வருகிறானே என்று உட்கார்ந்தவன் எழுந்துகிறான். அது தோற்கிற சமயம். கர்ணன் என்ன எண்ணிட்டான், தோற்கிற நீ எழுந்துக்கிறியா உட்காருன்னு என்ன பண்ணான், அந்த ஆட்ட வேகத்துல உட்கார்ந்து அவன் இடுப்பை பிடிச்சிட்டான், டக்குன்னு மேகலை பிடிச்சிட்டான். அது மேகலை அறுந்து போச்சு. மேகலை இருந்தால் ஆடை நெகிழும். பின்னால துரியோதனன் வரான். இதுதான் நடந்த செய்தி. கர்ணனுக்கு தெரியும், அது தெரியாது, துரியோதனன் வர்றதுன்னு தெரியாது. இவர் தோற்று போவரை பார்த்து எழுந்திருக்கிறார் என்று அவசரப்பட்டு மேகலை பிடித்தான், அறுந்து போச்சு. இப்போ எது உண்மை என்று நமக்கு தெரியும். இந்த உண்மையை அவங்க யாருமே பாருங்க என்ன பண்ணான், துரியோதனன் வந்த உடனே அவன் என்ன பண்றான், அவன் மோசமானவன் தான். ஆனா அவன் கர்ணனிடத்துல ரொம்ப நட்புடையவன். அவன்கிட்ட என்ன கேட்கறான், அந்த சீரையை விட்டுட்டான். நீ ஏன்பா அந்த மேகலை பிடிச்சு இழுத்த என்று அவனையும் கேட்கல, நீ ஏன் அவனுக்கு அளவு பண்ண என்று பானுமதியும் கேட்கல. ஏன்னா 2 பேரும் நம்புறான் துரியோதனன். நண்பனா இருக்கிற கர்ணன் மேல நம்பிக்கை உண்டு, தன்னுடைய மனைவி மேல நம்பிக்கை உண்டு. ஏன்னா என்ன பண்ணான், அடடா மேகலை அறுந்து போச்சா, முத்துக்கள் சிதறி விட்டதா, எனவே நான் எடுத்து தர நீ கோக்குறியா, இல்ல நீ எடுத்து தர நான் கோக்கவா, எடுக்கவோ கோக்கவோ என்றான். அப்ப உண்மை அப்படியே இருக்குது. உண்மையை அவன் யாரும் விளக்கல. கர்ணனும் விளக்கல துரியோதனனுக்கு, பானுமதியும் விளக்கல. உண்மை அப்படியே இருக்குது. ஒருவேளை சொல்ல போனால், தப்பா நினைக்காதப்பா துரியோதனா, நான் எந்த தவறான எண்ணத்துல கையை பிடிக்கல, இழுப்ப பிடிக்கலன்னு சொன்னாலே தப்பு. அதே அந்தமாவும் சொன்னா தப்பு. எனவே உண்மை அப்படியே இருக்குது. அந்த உண்மையை விளக்கினால் பொய்யா போயிடும். அதுதான் நான் சொல்றது. அது அப்படியே இருக்கும். உண்மைக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது. சத்தியம் பின்னால ஜெயிக்கும்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உண்மையை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் உண்மையான என்று விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியும், பெருமானுக்கு தெரியும். நன்றிங்கய்யா. திருநீலகண்ட குயவனார் அவங்க 2 பேரும் ஒன்றாயிருந்தே உறவில்லாம இருந்தாங்க. யாருக்காவது சொன்னாங்களா? அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் சேக்கிழார். அடுத்தவங்களுக்கே தெரியாதுன்றார். யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு தான் தெரியும். தன்னை ஆண்டவனா இருக்குல்ல, பெருமானுக்கு தெரியும். அதனால் பெருமான் அவரை காப்பாற்ற அவங்க 2 பேரையும் ஆட்கொள்கிறான்னு பார்க்கிறோம். அதனால் நாம் உண்மையாக இருந்தால், நான் உண்மையாக இருக்கிறேன்னு யாருக்கு நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்கும் உழவு நொருவை காணுங்கொல்.
வஞ்சித்த எங்கும் உழவு ஒருவன் காணுங்கொள் என்று அஞ்சி அங்கம் குறைவதுன்ற. எங்கும் இருக்கின்ற பெருமான் அதை அறிவான். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வரணும். நன்றிங்கய்யா. நன்றிமா நன்றிமா நன்றி. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜ் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆமா சொல்லுங்க விஜி. ஐயா, இந்த சண்டேச நாயனார் புராணத்துல இன்னைக்கு அது அந்த இது படிக்கும் போது ஒருத்தங்க குழுவுல கேட்டாங்க, ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அதாவது என்னன்னா, நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனும் உனக்கே ஆகுக சண்டேசர் பதம் கொடுத்ததாக பெருமான் கொடுத்திருக்காரு. அப்ப அப்படி கொடுக்கும்போது அவருடைய எல்லாமே அவருக்கு பிறகு இப்ப சண்டேச பெருமானுக்கு தானே போகுது. அப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம அவர் திருமுன் நின்று அடியவன் தரிசனத்திற்கு தான் வந்திருக்கோம். நம்ம எதையும் எடுத்து செல்லவில்லைன்னு என்று இருக்கையை காட்டிட்டு தான் நம்ம வரணும். அது பிற்காலத்துல கை தட்டுறது இதெல்லாம் வருது. அப்ப நம்ம எதையும் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது தான் அதோட இது. அப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம திருநீர் வாங்கிட்டு வரோம் இல்லையா, பிரசாதம், அது வாங்கி எடுத்துக்கொண்டு வரலாமா, அது சரியா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது திருநீற்றினுடைய அர்த்தம் தெரிஞ்சா அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. திருநீர் என்பது பெருமானுடைய அருள். அருளுக்கு அடையாளமாகத்தான் திருநீர் தருகிறார்கள். அது சக்தி. கோயில்ல போய் பெருமானுடைய அருளை பெறாம வரலாமா? அதனாலதான் திருநீற்று கூட என்ன பண்றாங்க, அங்கெல்லாம் கொட்டாதீங்கன்னு வாங்குறீங்களா, கையில இருக்கைக்கிட்ட ஏந்து வாங்கி அது அப்படியே யார் அண்டநாயகர் பாடுறாரு, மான்வீடி போட்டிருக்காங்க. அது உண்ட கிளம்பு அந்த பாட்டு. அதாவது திருநீட்டை அப்படியே நல்லா பூசிக்கணும், உடம்பெல்லாம் பூசிக்கணுமே தவிர அங்கே கொட்டக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டும்னா பிரசாதமாக கொண்டு வரலாம், அது தப்பு கிடையாது. சண்டேச நாயனுக்கு என்ன சொல்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம் பெருமானுக்கு. அர்ச்சனை செய்த தேங்காய் பழம் பூவெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து சண்டேசன் எடுத்து வைத்து அங்கே இருக்கிற பூவை எடுத்து அவருக்கு போடணும். அது நிர்மாலயம் அல்ல. அதை எடுத்து அப்படியே சண்டேசனுக்கு போட்டுட்டு கை தட்டுறதுல என்னன்னா 3 முறை தாளத்திரயம் என்று ஒரு முத்திரை. அது 1 2 3 3 முறை தாளத்திரையும் ஒரு முத்திரை. அந்த தாளத்திரை முத்திரையால் அவருக்கு வழிபாடு செய்து பெருமானை வழிபட்ட அந்த அருளை நீங்கள் தாருங்கள், அதுதான் அவர் இருக்கிறார். சண்டேச பறைவதுக்கு தான் அவருடைய தாருங்கள் என்று அவரிடத்து பெற்று வரணும். எனவே பூஜித்த அந்த தேங்காய் பழத்தை வீட்டுக்கு கொண்டு வர தப்பு கிடையாது, திருநீற்றை கொண்டு வரும் தப்பு கிடையாது. அது எதையுமே கொண்டு வராதுன்னு சொல்றாங்க. கோயில் இருக்கிற எதையும் கொண்டு வர வேண்டாம். அதை இன்னொரு முறை சொல்லலாம், இன்னொரு வகையா சொல்லலாம். இப்ப கோயிலுக்கு நீங்க போய் பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்குது. நாள்தோறும் மாலையில் போய் விளக்கேத்துறீங்க. வீட்டில இருந்து எண்ணெய் எடுத்து போறீங்க, திரி எடுத்து போறீங்க. அங்க போய் பார்த்தா எல்லா விளக்கும் ஏற்றிட்டு இருக்கு, எல்லா விளக்கும் அகல்லாம் எண்ணெயோடு இருக்குது, எல்லாம் எரியுது. அப்ப என்ன பண்றதுன்னு யோசித்து என்ன பண்ணலாம், நாம கொண்டு வந்த எண்ணெய் வீணா இருக்கு இல்லையா, வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க சில பேர். இன்றைக்கு கோயில்ல விளக்கு ஏற்ற முடியல, எல்லா விளக்கும் நிறைவா இருக்குது என்று கொண்டு வந்துடுவாங்க. அதைத்தான் நாம செய்யக்கூடாது. கோயிலுக்கு என்று கொண்டு போறீங்க, உங்க வீட்டில் தான் கொண்டு போறீங்க. அங்கே ஏற்றுவதற்கு முடியவில்லை என்றால் ஒன்று அங்க இருக்கிற சிப்பந்திகிட்ட யார்கிட்டயாவது அதிகாரிகிட்ட கொடுத்துடணும். ஐயா, எண்ணெயை கொண்டு வந்தேன், இன்னைக்கு நிறைய எண்ணெய் இருக்குது அகல்ல, நீங்க நாளைக்கு அதை ஊத்துருங்கன்னு எண்ணெயை கொடுத்துட்டு வந்துடணும். கொண்டு சென்ற அந்த எண்ணெயை திரியெல்லாம் வீட்டு கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், கோயிலுக்கு போற பொழுது கோயில் வளாகத்தில் இருக்கிற தேங்காய் பழம் தான் வாங்கணும், பூவெல்லாம் வாங்கணும். நீங்களே உங்க வீட்டில் தேங்காய் நிறைய இருக்கும், இங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பீங்க, தேங்காய் கொடுத்துருப்பாங்க, அது வீட்டில் தென்னை மரம் இருக்கும், தேங்காய் விழுந்திருக்கும். அதையெல்லாம் பெருமானுக்கு கொண்டு போகக்கூடாது. கோயில் வளாகத்தில் கடையில் இருக்கிறாங்களே, அவங்க யார் நம்புறாங்க, உங்களை நம்பி தானே வச்சிருக்காங்க. பெருமானை நம்பி பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு வருகின்றவர்கள் தேங்காய் பழம் பூ கற்பெல்லாம் வாங்குவாங்க இல்லையா. எனவே அங்க போய் நீங்க வாங்குங்க, வாங்கிட்டு கொண்டு வாங்க, உங்கள் வீட்டுல இருந்து கொண்டு போகாதீங்க. எல்லாம் சொல்ற பூக்களா இருந்தாலும் கூட. அப்ப என்ன சார் பண்றது, நாங்க வீட்டுல இருந்தா உங்க வீட்டுல ஆன்மார்த்த பூஜை பண்றீங்க இல்லையா, அதுக்கு பயன்படுத்துங்க. உங்க நந்தவனத்துல தோட்டத்துல பூ இருந்தால் ஆன்மார்த்த பூஜை பயன்படுத்துங்க. தேங்காய் உங்க வீட்டுல இருந்தா உடைச்சி ஆன்மார்த்த பூஜை பண்ணுங்க. பரார்த்த பூஜை கோயிலில் போய் செய்யக்கூடாது. இது எனக்கு அப்பா சொன்ன விஷயம், நான் தான் தைரியமா சொல்றேன்.
சரி, சரி. சரிங்க. இது ஐயா அடியேன்னு ஒரு கேள்வி கேட்கலாங்களாங்கய்யா? கேளுங்கம்மா சிவா பூ சிவா. நம்மளே தொடுத்து மாலை கட்டிட்டு போறோம் இல்லைங்கய்யா? அப்ப அப்படி கொண்டு போறப்ப கொண்டு போலாங்களாங்க சாமி? அதான் நீங்க அது காணிக்கை என்று பிரார்த்தனைனா கொண்டு போகலாம். பெருமானே சரிங்கய்யா. பெருமானே உங்களுக்கு பிரார்த்தனை, நான் என்னுடைய கையால் உங்களுக்கு மாலை சாத்த வேண்டும் பிரார்த்தனை, அப்படி கொண்டு போங்க. அது தப்பு கிடையாது, சரிங்க. அது தவறு இல்லை. சரி, சரி. நான் என்ன சொல்றேன், ஆன்மார்த்தமா நீங்க பூஜை செய்கிற பொழுது வீட்டில் ஒரு பூஜை வச்சுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு மாலை சாத்தி போடுங்களேன். கோயிலுக்கே அங்கதான் போடணும் இருக்கா? இருக்கலாம், ஆசை வரலாம். பெருமானுக்கு, நடராஜ பெருமானுக்கோ சிவலிங்கத்துக்கோ நம்ம சாத்தினா நல்லதா இருக்கும். அந்த மாதிரி பிரார்த்தனை என்றால் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஐயா இன்னொன்னு ஐயா, அது சொல்லுங்க. சைவத்துல உயர்ந்த பதவி சண்டீச பதவின்னு சொல்றாங்க. அதே வைணவத்தில் உயர்ந்த பதவி வந்து துருவ பதவின்னு சொல்றாங்களே, அது என்னதுங்கய்யா? துருவ பதவியா? ஆமாங்கய்யா. அதான் அந்த துருவன் அங்க போனான்னு சொல்றாங்க இல்லையா, அது அவங்க அது ஏன்னா சின்ன பையன் அவன், எனவே அவனே அந்த துருவ நட்சத்திரமாக போனான் என்பதெல்லாம் அந்த வைஷ்ணவத்தில் அவங்க சொல்றாங்க. நாராயணனை வணங்கி சென்றான், எனவே அந்த துருவன்றாங்க. நமக்கு சொல்ற சண்டேச பதவி என்பது வேறு. அவங்க வைஷ்ணவத்தில் பெருமானை பற்றி சொல்லி பெருமாள் எங்க இருக்கிறார் காண வேண்டும் என்று போனான் துருவன் என்பதை துருவ நட்சத்திரமாக மாற்றினார் என்பது வேறு. இது வேறு, அது வேறுதான். ஆனால் அவங்க அதை சொல்றாங்க. எப்படி நாம திருப்பள்ளிக்கு சொன்னா அவங்க திருப்பள்ளிக்கு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நாம் சண்டேஸ்வராயனார் இளைஞர், அவர் இளைய வயசுலேயே அவர் அந்த பதவி பெற்றார்னா, துருவ பதவி என்பது ஒரு உயர்ந்த நிலை தான், நட்சத்திரமா தானே பார்க்கிறார். பெருமானுடைய திருவடிக்கு சேர்க்கலையே, இது அப்படி இல்லையே. சண்டேஸ்வர பதம் அதிகாரமூர்த்தியாகத்தானே சொல்றார். சிவன் கோயில்ல நீங்க எந்த கோயில பார்த்தாலும் ரெண்டு சிறப்பு சொல்லுவாங்க. சண்டேச நாயனார் 2 இடத்துல இருப்பார், 63 நாயன்மார் அங்கேயும் இருப்பார். கோயில் சுற்றி வருகின்ற பொழுது அந்த அபிஷேக தூம்பு விடுது இல்லையா, அங்கேயும் அங்கே இருப்பார், 2 இடத்துல இருக்கிறார். அது மட்டுமல்ல, சண்டேஸ்வரர் ஒரு சிவாலயத்துக்கு நீங்க ஏதாவது நிலவரம் எழுதுறீங்கன்னா, காணிக்கையாக நிலம் எழுதுறீங்கன்னு சொன்னா, அங்கே இருக்கிற சிவன் பேர்ல எழுத முடியாது, சிவன் பேரை சொல்லக்கூடாது. இப்போ திருவான்மியூர்னு சொன்னா, திருவான்மியூர் மருந்தீச பெருமானுக்கு நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. திருவான்மியூரில் எழுந்தல் இருக்கின்ற சண்டேசராயனாருக்கு எழுதுகிறேன், அவர் தான் கணக்கு வழக்கு பார்க்கிறவர், அவர் பேருக்கு தான் எழுதணும். ஏனென்றால் எல்லாம் பெருமானுடையது. நீங்க கொடுக்கிற நிலமோ பொண்ணோ எல்லாம் அவனுடையது. அவன் உங்கள்கிட்ட கொடுத்தான், நீங்க அவனுக்கு கொடுக்கறது அவன் பேர்ல நீ எழுதணுமா? அது நம்மளால முடியாது, அவனுக்கு எழுத முடியாது நம்மால, எல்லாம் அவனுடையது. அதனால நம்ம திருப்திக்காக என்ன பண்ணுவாங்க, கணக்காக இருக்கின்ற சண்டேச பதவி அவர் பெயர்ல எழுதலாம். கல்வெட்டுலாம் இருக்கு, பழைய கல்வெட்டுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயில எழுந்திருக்கின்ற சண்டேச நாயனாருக்கு இந்த நிலங்கள் காணிக்கையாக்கப்பட்டன, உரிமையாக்கப்பட்டன எழுதியிருப்பாங்க. அப்படி செய்யலாம். சரி, சரி, சரி. விஜயமா, வேற என்ன சந்தேகமா? இது கடைசியில அது சொன்னீங்க இல்லையா, அந்த அர்ச்சனை தட்டு கொண்டு போய் சண்டீஸ்வர பெருமாட்ட வச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும் ஐயா? என்ன ஒண்ணுமே இல்லை பெருமா, அதாவது நீங்க வேண்டுகோள் வைக்கிறது தான் நமக்கு நிறைய இருக்கு, காமிய பக்தியாக நிறைய இருக்கிறது, நீங்க அதை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா, பெருமானே சிவனுடைய அருளை தாருங்கள், இன்றைக்கு பூஜை செய்ய வழிபாட்டுடைய அருளை நீங்கள் தாருங்கள், அவ்வளவுதான். அருள் தாருங்கள்னா போதும். சரி. நீங்க அதுக்காக தெரிய ஸ்பெசிஃபிக்கா இதை நான் வேண்டி கேட்கறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன வேண்டும் அவனுக்கு தெரியும் அல்லவா, நாம் அதையான் சொல்லணும். அது நம்முடைய ஆற்றாமையினால நம்ம சொல்றோம், அது பெரிய தவறு இல்லை. ஏன்னா மாணிக்கவாசகர் வேண்டத்தக்கது அறிவோன்னு சொல்லிட்டு வேண்ட முழுதும் தருவார்னு சொன்னார். நாம் எல்லாம் வேண்ட முழுதும் முழுதும் தருகிறான் என்று சொல்றார். அதனால அது பெரிய தவறு இல்லை. பக்குவம் அடைவதற்கு பெருமான் இருக்கிறான் பார்த்து கொள்வான் என்றால் அது பக்குவ ஆன்மா. நமக்கு பூஜை செய்தாலும் கூட பெருமான் அருள்வானோ இல்லையோ என்று நாம் கேட்கிறோம் இல்லையா, அப்ப இன்னும் நமக்கு பக்குவம் வரலன்னு தான் அர்த்தம். அதனால்தான் பெரியவர்கள் இதெல்லாம் காமிய பக்தி முதல்ல நிஷ்காமியத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். வேண்டி பெறுகின்ற பூசையெல்லாம் பெருமானையே வேண்டுகின்ற பூசையாக மாற வேண்டும், உலகப் பொருளை வேண்டுகின்ற பூசையாகவே இருக்கக்கூடாது என்று சொல்றார். சரிம்மா. இன்னைக்கு வகுப்புல கேள்வியில ஒரு ஏறக்குறைய ஒரு 20 வந்துருச்சு கேள்வி. ஐயா நான் நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. சரி, சரி, ரொம்ப மகிழ்ச்சி.
மான்மீன் இருக்காங்களா? இல்லம்மா, ரமணா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க அன்னைக்கு, நான் அப்புறம் பேச முடியாது போச்சு. நாளைக்கு கூப்பிடுறோமா? நாளைக்கு கூப்பிடுங்க, நாளைக்கு இருப்பேன். சரி சரி சரி. வாழ்த்து சொல்லலாமா? வாழ்த்து ஐயா சாமலா பாருங்க பாருங்க. சரிங்க. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. என்ன இரவு நேரம். ஐயா நன்றிங்கய்யா. வணக்கம். நாச்சாள் வணக்கம். ஐயா நன்றிங்க. வணக்கம் ஐயா. நன்றிங்கய்யா. சிவமா வணக்கம். ஷியாமலா, மான்விழி.